நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. 2ஆம் வகுப்பு பெட்டிகளில் 216 முதல் 750 கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு ₹5 கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தேசிய உத்வேக தளத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். 65 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜனசங்கத்தை தோற்றுவித்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தீன்தயாள் உபாத்யாயா மற்றும் வாஜ்பாய் சிலைகளையும் திறந்து வைத்து பிரதமர் மரியாதை செலுத்தினார். உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் செல்போன்கள் மற்றும் இணையதள பயனாளர்களை கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். செல்போன் உற்பத்தியில் உலகின் 2வது நாடாக இந்தியா உள்ளதாகவும், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தொலைத்தொடர்பு கொள்கையே இதற்கு காரணம் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். வலதுசாரி வன்முறை கும்பல்கள் கலவரத்தில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைப்பவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் சந்தித்து பேசினார். விஜயகாந்தின் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்புதழை எல்.கே. சுதீஷ் வழங்கியுள்ளார். சேலத்தில் வரும் 29ஆம் தேதி பாமக பொதுக்குழு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். யாருடன் கூட்டணி என்பதை பொதுக்குழுவில் ராமதாஸ் அறிவிப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட்டுகள் வழங்க இருப்பதாக வெளியான தகவல் தவறானது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். 234 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த தாவேகாவில் ஆள் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேகாவில் பொறுப்பு வழங்கவில்லை என கூறி விஜயின் காரை மறித்த தூத்துக்குடி பெண் நிர்வாகி அஜிதா 15ற்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அஜிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவையில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் மஹோத்சவ் 2025 விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காணொலி காட்சி வாயிலாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி தமிழக கபடி வீராங்கனை நேஷிகாவுடன் கலந்துரையாடினார். பொருளாதாரத்தில் விரைவில் இந்தியா முதலிடம் பிடிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2047ஆம் ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும் என்று கூறினார். அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்தில் சிக்கி வரும் நிலையில் பேருந்தின் பிரேக்கை பரிசோதித்த பிறகே மக்கள் பயன்பாட்டிற்கு எடுக்க வேண்டும் என்று ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பேருந்து சக்கரங்களில் நட்டுகள் இறுக்கமாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. தேயிலையில் இருந்து தயாரிக்கப்படாத எந்த ஒரு பானத்திற்கும் டீ என பெயர் வைக்கக்கூடாது என்று உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம் தெரிவித்துள்ளது. கிரீன் டீ, இன்ஸ்டன்ட் டீ என போலிகள் அதிகமாக வருவதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை குடும்பத்தினருடன் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதாக கூறி அதிவேகமாக பைக் ஓட்டிய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
சென்னையில் கிறிஸ்துமஸ் தின இரவில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 15 இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 24 பைக்குகளை பறிமுதல் செய்த போலீசார் பைக் ரேஸில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா வேன் ஒகேனக்கல் வனப்பகுதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. 2 படுகாயமடைந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். ராணுவ வீரர்கள் இன்ஸ்டாவில் கண்டென்ட்களை பதிவிடவோ லைக் காமெண்ட் செய்யவோ கூடாது என்று இந்திய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இன்ஸ்டாவில் கான்டென்ட்களை பார்க்க கண்காணிக்க மட்டுமே அனுமதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் போதையில் காரை ஓட்டிச் சென்ற சீரியல் நடிகர் சித்தார்த் லாட்டரி வியாபாரி மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தட்டி கேட்ட பொதுமக்களிடம் சீரியல் நடிகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸை ஒட்டி வேட்டிகனில் போப் லியோ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளை விமர்சித்த போப், இந்த உலகம் குழந்தைகள், ஏழைகள் அல்லது பிற நாட்டினரை பற்றி கவலைப்படுவதில்லை என்று கவலை தெரிவித்தார். தைவானுக்கான ஆயுத விற்பனையை அமெரிக்கா தீவிரப்படுத்தியிருப்பதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கை போர் பதற்றத்தை அதிகரிக்கும் செயல் என்றும் சீன பாதுகாப்புத்துறை சாடியிருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தின் அடையாளமாக விளங்கும் எம்பயர் ஸ்டேட் கட்டடம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பச்சை மற்றும் சிவப்பு வண்ணத்தில் ஒளிர்ந்தது. ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 4வது போட்டி நாளை மெல்பர்னில் தொடங்குகிறது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அடுத்த நாள் நடைபெறும் போட்டி பாக்ஸிங் டே போட்டி எனப்படும் நிலையில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜனநாயகன் படத்தில் விஜய் பாடி உள்ள செல்ல மகளே பாடலின் துணுக்கு வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடைசி படத்திற்காக விஜய் பாடியுள்ள முழு பாடல் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.